ஜம்மு காஷ்மீர்ல நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல். 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டாங்களா? மாநில முதலமைச்சர் வெளியேற்றக்கூடிய தகவல் என்ன? பிரதமர் மோடி அவர்கள் உட்பட முக்கிய தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் பகுதியில தான் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதா கூறப்படுது. தீவிரவாதிகள் தாக்குனதுல சுமார் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு தகவலும் வெளியாகி இருக்கு. மேலும் பல பேர் படுகாயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பகுதிக்கு பார்வையிடுறதுக்காக வரப்போறாங்க. பகல்காம்ல இருக்கக்கூடிய பைசரான் பள்ளத்தாக்கு பகுதியில தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததா கூறப்படுது. இந்த பகுதிக்கு நடந்து மட்டுமே போகக்கூடிய சூழல்ல தீவிரவாதிகள் அங்கிருந்து மறைந்திருந்து சுற்றுலா பயணிகளை தாக்குனதா சொல்லப்படுது. இப்போ இந்த பகுதி ராணுவத்தினருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அம்மாநில முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா இதுக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, எப்படி தீவிரவாதிகள் அங்க ஊடுருவினாங்க அப்படின்ற இன்னும் தெளிவான விவரங்கள் வெளியாகல. இந்த சூழல்ல இங்க உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை உறுதியா சொல்லப்படல அப்படின்னு மாநில முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் இப்போ நாட்டையே உலுக்கி இருக்கு.